இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 6ஆம் அதிகாரத்தில் தாவீது ஒரு அழுது புலம்புகிற ஒரு பாடலை எழுதி வைத்திருக்கிறது போல் இங்கு நாம் படிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரகத்திலே என்னை தண்டியாதேயும், என்மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும். கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது, என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, இதுவரைக்கும் இறங்காதிருப்பீர். திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும். உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை ரட்சியும். மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? 7ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், துயரத்திலால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று என்று சொல்லி ஒரு புலம்பி பாடுகிற ஒரு காரியத்தை இங்கே நாம் படிக்கிறோம். கண்ணீர் துளிகளினால் கோலமிடப்பட்ட வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை. கோலங்கள் போடப்படும் அழகை நாம் கவனித்திருக்கிறோம். புள்ளிகள் வைக்கப்பட்டு கோலங்கள் வடிவமைக்கப்படும். நமது வாழ்வுகளும் பல நேரங்களில் கண்ணீர் துளிகளால் புள்ளியிடப்பட்டு வரையப்பட்ட கோலங்களைப் போல உணரப்படுவது உண்டு. அப்பொழுது கீழே பாதத்தை தொட்டு ஒரு நரக தீ நம்மை துரத்துகிறது போலவும், மேலே பார்க்கும் பொழுது தேவனுடைய கோபாக்கினை பற்றி எரிவது போலவும், சுற்றிலும் அநேக ஆபத்துகள் நம்மை சூழ்ந்திருப்பதைப் போலவும் உணர்ந்து கொண்டுதான் அநேக நேரங்களிலே தாவீதைப் போல நாமும் இப்படியாய் புலம்புகிறோம். ஐயோ, நம்ம சரணடையும் இடம் எங்கே என அங்கலாய்க்கிறோம். படுக்கையை கண்ணீரினால் நனைக்கிறோம். முகம் அழுக்கடைந்து போகிறோம். இவ்வேளையில்தான் நமது விசுவாசத்தினுடைய தேவை நமக்கு தெளிவாகிறது. இச்சூழலில் நாம் சவுலை போல குறிகாரர்களிடத்தில் போய் அவர்களிடத்தில் என்ன நடக்கும் என்று விசாரித்து கேட்காமல், யோனாவை போல ஆண்டவர் போகச் சொல்லுகிற நினிவேக்கு போகாமல் தர்சீசுக்கு போய் சரணடைய முடியாமல் போகிற ஒரு காரியம். ஆனால் தாவீதோ சரணடைய வேண்டிய இடத்தை சரியாக கண்டுபிடித்தார். கீழேயும் நரக அக்கினி போல பிரச்சனை, மேலே பார்த்தால் தேவ கோபம் பற்றி எரிகிறது போல ஒரு காரியம். சூழ்நிலைகளை சுற்றி பார்க்கும் பொழுது ஆபத்துகள் நிறைந்த ஒரு சூழ்நிலை போலதான் இந்த சங்கீதம் எழுதப்பட்ட சூழ்நிலை காணப்படுகிறது. ஆனால் இவர் குறிகாரர்களையோ அல்லது மற்ற மனிதர்களினுடைய தயவையோ அல்லது உலக மக்களினுடைய ஆதரவையோ அவர்களுடைய அரவணைப்பையோ அவருடைய உதவியோ நாடி செல்லாமல் ஆண்டவரை நோக்கி அவருடைய விசுவாசத்தை உயர்த்தினவராக அவரை நோக்கி பார்க்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். நமக்கு தேவையான நேரத்தில் தான் இந்த விசுவாசம் நமக்கு அது உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. தேவன் ஒருபோதும் நமக்கு எதிரி அல்ல. கண்ணீரினால் நனைந்த ஜெபங்கள் அவர் காதுகளை அடையாமல் போவதும் இல்லை. உடைந்த இதயத்திலிருந்து வழிகிற இரத்தம் தோய்ந்த கதர்களுக்கு காதுகள் அடைக்கிற ஒரு ஆண்டவர் அல்ல. பெருமையுடைய இதயங்களை உடைக்கிறவராக நம்ம அநேக நேரங்களில் வேதத்தில் கற்றுக்கொண்டாலும் நமக்கு தெளிவாக தெரிய வேண்டிய ஒரு காரியம், உடைந்த இதயத்தை ஒட்டுகிற ஒரு ஆண்டவர். இந்த உலகத்தில் உடைந்த ஒரு இருதயத்தை ஒட்டும்படியான எந்த ஒரு வைத்தியனும் இல்லை. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் ஒரு நொறுங்குண்ட ஒரு ஆவி, நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணிக்காத ஒரு ஆண்டவராய் அவர் இருக்கிறபடினால இப்படிப்பட்ட ஒரு சூழலின் மத்தியில் ஆண்டவரை நோக்கி அவர் முறையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய மனித சுபாவம் என்ன என்று சொன்னால், நாம் எப்படி நினைத்து கொள்கிறோம், இன்பத்தில் நாம் பல மணி நேரங்கள் நாம் வாழ்ந்தாலும் கூட நம்ம துன்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மணித்துளிகளை நாம் மிகவும் பல மணி நேரமாய் நினைப்பது உண்டு. இன்பத்தின் பல மணி நேரத்தை ஒரு சில மணித்துளிகளுக்குள்ளே அந்த இன்பம் கடந்து போனது போலவும், கொஞ்ச நேரம் இருக்கக்கூடிய துன்பத்தை பல மணி நேரம் நம்முடைய வாழ்க்கையில் நீடித்து இருக்கிறது போலவும் நினைத்து கொள்கிறதுனால தான் அநேக நேரங்களில் நான் ரொம்ப புலம்புகிறோம். அவர் சரியான நேரத்தில் தமது செயலை நிகழ்த்துகிற ஒரு ஆண்டவர். அவரது எச்செயலுக்கும் இதுவரை காலதாமதம் ஏற்பட்டதே இல்லை. பாவங்களுக்கு வேகம் காட்டும் நாம் பாடுகளுக்கு மட்டும் பொறுமை காட்டுவதில்லை. அது மனித இயல்பு. பாவம் செய்கிறதுக்கு வேகமாக ஓடி போய் செஞ்சிடறோம். ஆனால் பாடுகள் வரும்பொழுது கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஆண்டவர் இதில் என்ன செய்ய விரும்புகிறார், என்ன ரட்சிப்பை கட்டளையிட விரும்புகிறார் என்பது பொறுத்திருப்பதில்லை. தாவீதினுடைய அறிக்கை உறுதியாய் அவர் சொல்லுகிறார் 9ஆம் வசனத்தில்,
கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். ஆம், ஜெபம் தேவனை அசைக்கும், செயல்பட வைக்கும். ஜெபத்தை போல தேவனை அசைக்கும் ஒரு நெம்புகோல் இல்லை. அது தேவனை செயல்பட வைத்து உலகத்தையே அசைத்து தான் அடங்கும். பாடுகளின் பொறுமை காப்போம், ஜெபித்திருப்போம். நமது பதில்களை தாங்கி விண்ணக பொன் தேர்கள் விரைவில் நமது விசுவாசம் தேடி வந்துவிடும். அப்பொழுது அனைத்தும் சரியான நேரத்திலும் சரியான நிலையிலும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறதை நம்முடைய மனம் காணும். இன்றைக்கு நமக்கு தேவை கர்த்தரின் ஜெபத்தை கேட்பார். கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார். கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்பார். கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள். அவர்கள் பின்னாடி திரும்பி சடியிலே வெட்கப்படுவார்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் முடிக்கிறதை பார்க்கிறோம். யோசேப்பினுடைய வாழ்விலும் மனிதர்களுக்கு ராஜ அரண்மனையிலிருந்து வந்த 2 பேருக்கு உதவி செய்த உடனேயே அவர்கள் நிமித்தமாக ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தான். ஆனால் தேவனோ அவனுக்கென்று ஒரு சிங்காசனத்தை எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தின பின்பு சரியான நேரத்தில் ஒரு இரவிலே ஒரு பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை வரப்பண்ணி யோசேப்பை பார்வோனுக்கும் தகப்பனாய் உயர்த்துகிற தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் உணர்ந்தாலும் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஒரு ஆண்டவர். விண்ணப்பத்தை கேட்டார், அழுகையின் சத்தத்தை கேட்டார், ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவரிடத்தில் நம்முடைய விசுவாசத்தை வைப்போம். அவரை நம்பி அவரிடத்தில் திடமனதாக இருப்போம். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவாராக. ஆமென்.